ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் லொக்கேஷனில் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே நம்ம வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி எப்படி லொக்கேஷன் சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். இதை வந்து நம்ம அன்வான்டாக யூஸ் பண்ண வேணாம். ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் லொக்கேஷன் சேஞ்சர் ஃபேக் ஜிபிஎஸ் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. வெளியில் வந்து உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு அபவுட் ஃபோன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சில மொபைலில் பில்டு நம்பர் பில்டு வெர்ஷன் இருக்கும். என்னோடய மொபைல் எம்ஐ குளோபல் 13 அந்த மாதிரி ஒரு வெர்ஷனில் காட்டுது. ஸோ அதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு 7 வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 7 வாட்டி ப்ரெஸ் பண்ணோடனே யூ ஆர் ஏ நியூ டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டும். எனக்கு நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, எனக்கு அந்த ஆப்ஷன் காட்டுறேன். நீ நோ நீட் அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டிடுச்சு. ஸோ அதை வச்சு வெளியில் வாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் அடிஷ்னல் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போங்க. அதுக்கு போய்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஓகே இருக்கும். அதை ஓகே பண்ணிக்கோங்க. அதை ஓகே பண்ணிட்டு நல்லா ஸ்க்ரோல் பண்ணி நல்லா லாஸ்ட்டில் வந்துடுங்க. லாஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் மோர் லொக்கேஷன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் போய்ட்டு லொக்கேஷன் சேஞ்சர் அப்படிங்கிறத ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் லொக்கேஷன் சேஞ்சர் ஆப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஷோ மேப் அப்படின்னு காட்டினாக்கா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்தோட மேப் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா இதில் சர்ச் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிற மாதிரி மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது நான் இந்த இடத்துலேருந்து மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனை நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ நான் உதாரணம் என்ன பண்ணுறேன்னா சென்னை சென்ட்ரலில் இருக்கிற மாதிரி நான் வந்து என்னோடய இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய லொக்கேஷன் வந்து சென்னை சென்ட்ரலுக்கு மாறிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் வந்துடுங்க. ஸோ யார் உங்கள்கிட்ட லொக்கேஷன் கேட்குறாங்களோ அவங்களோட மெசேஜ் பாக்ஸுக்கு போயிட்டு லொக்கேஷன் சென்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சென்னை சென்ட்ரலில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கான மெசேஜ் போகும். ஸோ இது மூலிமா அவங்க என்ன நினச்சிப்பாங்கனாக்கா, ஓகே அவங்க சென்னை சென்ட்ரலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. அவங்களால உங்களை ட்ராக் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை நீங்கள் தேவையில்லாமல் யூஸ் பண்ண வேணாம். அவ்வளோதாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஜிபேயில் இருக்கிற முக்கியமான ஒரு 5 விஷயங்கள் பார்க்கலாம். அதாவது பணத்தை நம்ம தப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நம்ம என்ன பண்ணது, ஒரு கால் நம்மளுக்கு யூபிஐ லாக் ஆகிட்டா என்ன பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அடுத்து வழியில் பார்க்கலாம். மறக்காமல் உங்கள் ஜோசப் விலாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.